பக்தகோடி மெய்யன்பர்களே, நமது தாருகாபுரம் கிராமத்திலே நீர்ஸ்தலமாக நம்மையெல்லாம் பரிபாலனம் செய்து வரக்கூடிய மத்தீஸ்வரநாத சுவாமியினுடைய ஆலயத்தின் வலதுபுறமான பாறையிலே நம்மையெல்லாம் பரிபாலனம் செய்து வரும் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்றும் பஞ்ச கீர்த்திகளை உள்ளடக்கி நினைத்தவருக்கு நினைத்த வரங்களையும் கேட்டவருக்கு கேட்ட வரங்களையும் அருளோடு அருளிக் கொண்டிருக்கின்ற எல்லாமல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாறையடி சுடலைமாட சுவாமியினுடைய ஆலய கோவில் குடைவிழாவானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து 11வது ஆண்டு வெற்றிகரமாக இந்த கோவில் குடைவிழாவானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் சுவாமியினுடைய கடைக்கண் பார்வையாலே சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. இந்த குடைவிழாவின் ஆரம்ப நிகழ்ச்சியாக புனித தீர்த்தங்கள் எல்லாம் மத்தீசநாதர் ஆலயத்திலே இருந்து வருகை தந்து இப்பொழுது எஜமானி சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய அனுக்ஷ எஜமானி வர்ணம், தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், நவக்கிரக ஹோமம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான ஹோமங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. கோவில் குடைவிழாவை காண வரும் பக்தர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றார்கள். மகா கணபதி ஹோமம் சிறப்பான முறையில் நடைபெற்று சுவாமிக்கு உரு ஏற்றுதல் நிகழ்வு, தொடர்ந்து கும்பமேற்ற நிகழ்வு நடைபெற்று தொடர்ந்து மகுட நிகழ்ச்சி, தொடர்ந்து மேல கச்சேரிகள் எல்லாம் நடைபெற்று சுவாமிக்கு இன்று மாக்காப்பு தீபாராதனைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து எல்லாமல்ல பேச்சி பிரம்மகுல ராட்சதை மற்றும் ஸ்ரீ பாறையடி சுடலைமாட சுவாமி மற்றும் சேலைக்காரி அம்பிகை மற்றும் கருப்ப சுவாமி ஆகிய பரிவார மூர்த்திகளுடைய ஆலய குடைவிழாவை காண வரும் பக்தர்கள் அன்போடு வருக என வரவேற்கின்றார்கள். மகா கணபதி ஹோமம் நிகழ இருப்பதால் இந்திராணி அம்மா அவர்கள் உடனடியாக யாகசாலை முன்பாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். சிவதனய விருட்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசே கமலகத்தம் மூசிகம் மோதகேன அருமகுசனபால தியானலம்போதரந்தம் மம த்வயஸ்வதா மகாகணபதகே நமः மமே ஆதிமமே பவோஸ்தமா பவோத்வவாய நமः வாமதேவாய நமः ज्येष्ठाय नमः ज्येष्ठाय नमः कालाय नमः रुद्राय नमः गलविहरण्य नमः बलविहरण्य नमः बलाय नमः महागणपतये नमो नमः पारयडि सुडलैमाड स्वामिन्ये नमो नमः महादेवताभ्य नमः मरुलाडि मूर्ते नमो नमः महादेवताभ्य नमो नमः सरस्वती प्रचोदयात् महागणपतये नमः सर्वसिद्धि प्रसाद प्रसिद्ध्यर्थ पूजां करिष्ये महादेवताभ्य यजमान्ये बौद्धं कृत्वा शुक्लांबरधरविष्णुं सचिवर्णं शतभुजं प्रसन्नवदनं जायेत् सर्वविघ्न उपशान्तये महागणपतये नमः ओम भो ओम भुव ओम जनाय ओम महा ओम सत्यं तत्प्रेण्यं बर्हो देवस्य धीमहि महादेवताभ्य नमः पारयडि सुडलैमाड स्वामिनः आत्मतत्त्वाय सदा विद्यातत्त्वाय सदा शिवतत्त्वमूर्तये नमो नमः महाप्राणायाम्याः ओम तदेव लग्नं तदेव ताराबलं चन्द्रबलं विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपदे स्वामीपदे अंगुयुगं शमरामि मम बार्थ समस्त तुविद शेद्बारा मत्तीसनाद स्वामी अखिलांडेश्वरी अंबिका प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि भारत वर्षे वरद कंडे नेरोह दक्षिणे बार्वसे अस्मिन्ने वर्धमाने शकाब्दे कल्लर्कुल तोंडैवान समुदाय भक्तजनानां पुदु भक्तजनानां
महादेवता आलयस्य तेच्ची अंबिका ब्रह्मराक्षसी अंबिका पारयति सुडलैवाड स्वामी देवता आलय परिवारमूर्ति देवता अनुकूल्य यजमान्य संकल्पेन देवताभ्यो नमः अनुकूल्य सिद्ध्यर्थ पूजांगरीशे ओम महादेवीश विद्महे विष्णुवतीश धीमहि तन्नो महालक्ष्मी अंबिका प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि तेच्ची अंबिका ब्रह्मराक्षसी अंबिका पारयति सुडलैवाड स्वामी देवता आलय कोडैविला आरंभकाल महादेवता अनुकूल्य महागणपति होम कुंभमेच्छुं देवता अनुकूल्य प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसा बालमुरुगन्नाम्याः स्वाति नक्षत्र जातस्य तुलारासो जातस्य मारीश्वरी नाम्याः धनुसुरासो जातस्य जुजित पांड्य नाम्याः जन्म नक्षत्र जातस्य जयप्रताप नाम्याः तुलारासो जातस्य महादेवताभ्य अनुकूल सिद्ध्यर्थ सकल कुटुंबानां क्षेम धैर्य वीर्य विजय आयुरारोग्य अभिवृद्ध्यर्थम् इष्ट देवता कुलदेवता पारंपरिक देवताभ्य नमः कल्लर कुलदुण्डेमान् समुदाय भक्तजनानां महादेवताभ्य नमः वरिधार भक्तजनानां महादेवताभ्य नमः தேக திறத்தோடு செய்யும் தொழில்கள் செழிப்போடு முன்னேற்றத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு சொல்வாக்கு செல்வாக்கு பேரும் புகழும் பெற்ற இலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி महादेवताभ्य नमः इष्ट देवताभ्य नमः कुलदेवताभ्य नमः पारंपरिक देवताभ्य नमो नमः अनुकूल्य प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि समर्पोपचारां समर्पयामि पूर्वप्रियागिட்ட போட்டுருங்க महागणपतये प्रोक्ष कवचमन्त्रेण नवगुण्डस्य आवाहन स्थापन सन्निधान ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णिकाय नमः ओम लंबोदराय नमः ओम अर्घ्यं समर्पयामः महागणपतये नमः ओम स्नानानन्तरं समर्पयामः महागणपतये नमः वस्त्रार्थं समर्पयामि महागणपतये नमः संकल्पेन देवताभ्यो नमः हस्तबिम्बे महागणाधिपतये नमो नमः कंदस्तोभरि हरिद्रा कुङ्कुमं पुष्पांजलिं समर्पयामि समर्पोपचारां समर्पयामि ओम भूगीफलसमायुक्तं नागवल्ले नमः प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि समर्पोपचारां समर्पयामि इष्ट देवता कुलदेवता पारंपरिक देवता अनुकूल सिद्ध्यर्थ महादेवसुताय सर्वसिद्धि प्रसादन सिद्ध्यर्थ पूजां करिते ओम नमो व्रातपतये नमो ओम गणपतये नमो ओम ब्रह्मपतये नमो नमस्ते अस्तु लंबोदराय एकदन्ताय विघ्नविनाशन्ये शुभसुताय श्री वरदसिद्ध्यर्थ पूजां करिसे गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः महादेवताभ्य नमः तारकापुरम् आलङ्कृत्य पारयति सुडलैवाड स्वामी देवता आलय देवताभ्य नमो नमः परंपरै कार्य देवताभ्य नमो नमः अनुकूल सिद्ध्यर्थ महादेवताभ्य परंपरै तलै तोंग पारयति सुडलैवाड स्वामिन्ने तिरुवरुள் பெற்ற महागणपति होम आरंभ काल प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि समर्पोपचारां समर्पयामि कर्पूर नीराजन ज्योतिषो जातं प्रवर्तयामि सत्यो जाताय वे नमो नमः பலாய நம பலப்பிரதமன்யே நமோ நமः எல்லாரும் சேர்த்து கும்பிட்டுக்கோங்க மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் சகனா பவது சகனம் குணத்தும் ஜகவீரியம் தரவாமஹே வேதத்தி நாமகி சமத்து மாவிச்சி சாதகி ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி எல்லாரும் அப்படியே கும்பிட்டுக்கோங்க நவீனம் பிதசூத்ர वामन रूप महेश्वर पुत्र विघटोत्कट सुंदर तंद्रि मुखं भुजगेन्द्र कलर्पदाभरणं गजनीव गजेन्द्र गणाधिपतिं सरस्वती विनायक कतिमुखं
सुर गणपति सुंदर केशम ऋषि ऋषि गणपति यज्ञ समानम भव भव गणपति भक्त शरीरम जय जय गणपति दिव्य नमस्ते गजमुख वक्रम गिरिजापुत्रम गणगुण मित्रम गणपति विषत्रियम कृतगिरवरिषं गणपाणि शपविदपद्मऋषिं सुरपतिवन्द्यं सुन्दररूपं सुरसिद्धमणिमकुटम् गणपतेऽहं पथकटितालं षट्गिरितालमिदं तत् षट्गिरितालमिदं तत् षट्गिरितालमिदं नगनगनगनं गगनकवीशित नागविभूषित गणपतिदं तत् गणपतिदं तपविद जपतन तपविद सन्ध्यं मणिमणि कृणविभूषितगर्गं धनु धनु विधिसिद्धि शूलकपालं करकर शिव शिव गणपति विषप्रियं गणपति विषप्रियं सुर गणपति सुंदर केशम ऋषि ऋषि गणपति यज्ञ समानम भव भव गणपति भक्त शरीरम जय जय गणपति दिव्य नमस्ते गजमुख वक्रम गिरिजापुत्रम गणगुण मित्रम गणपति विषत्रियम कृतगिरिभूषण पादितपादिनं गणपति हरविदं दत्तो विसिदिगिरे मगुनिकरमालिनं शूलिनं प्रणवगुणसहित गुणपूजितं विभूषितं मङ्गल गणपतिदं तालं मङ्गल गणपतिदं दत्तगिर 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 दत्तो सुर गणपति सुंदर केशम ऋषि ऋषि गणपति यज्ञ समानम भव भव गणपति भक्त शरीरम जय जय गणपति दिव्य नमस्ते जय जय गणपति दिव्य नमस्ते जय जय गणपति दिव्य नमस्ते नमो नमः उदाहतमोदकं सदा विमुक्तिसाधकं यथातरातवंसकं वधाशिलोकरक्षकम् अनागदैतनायकं विनादिवैद्यदैत्यकं दशाशुभाकरायकं नमामि तं विनायकं नभोदिदाधिपीकरं नभोदिदाधपाक्षरं महेश्वरं गिरीश्वरं गणेश्वरं महेश्वरं नमस्तलोकशङ्कर विचित्रदैत्यमुण्डरं तरोदितारवङ्करं विराधिरोगरक्षकं कृपाकरं समाकरं मुदाकरं यशस्करं मनस्करं सहस्करोदिपाकरे कृपास्वरम् आगञ्जनातिमार्जनं श्रीरङ्गनोतिपार्जनम् अगञ्जनातिमार्जनं श्रीरङ्गनोतिपार्जनम् पुरारि पूर्वचन्दनं सुरारि सर्वनं प्रपञ्चनाजबीजनं धनञ्जनाधिभूषणं कपोलतारवारणं भजे पुराण वारणं जलन्दगान्धि मन्दगान्धि मन्दगान्धिकात्मजं असंख्यरूप
समर्तन पुष्पांजलिं समर्पयामि समर्पोपचारां समर्पयामि महागणपतये नमः इष्टदेवताभ्यो नमः कुलदेवताभ्यो नमः आनंद कर्पूर नीराजन दीपं அனுக்ஷை என்று சொல்லக்கூடிய எஜமானி வர்ணம். எல்லாரையும் உட்கார வச்சு பூஜை பண்ண முடியாது. அதனால மருளாடி என்று சொல்லக்கூடிய வணங்கிக்கோங்க. தொடர்ந்து மகா கணபதி ஹோமமானது மிகவும் சீரோடும் சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது. ओम वरुणाय नमः ओम वर्णमंडलाय नमः वर्णरूपाय नमः वर्णगत्थाय नमः ओम वर्णमूर्तये नर्मद सिंधु कावेरी कुच्चालं पावनाशं कडला नदी राम नदी वीर नदी ओम वरुणाय नमः ओम जलाधिपतये नमः ओम गंगाय नमः ओम कावेरी नमः गंगपुत्राय नमः ओम संगमतीर्थ देवताभ्यो नमः अनुकूल सिद्ध्यर्थ पूजां करिष्ये ओम भूर्भुवस्वः तच्चविदुर्वरेण्यं बृहो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् महागणपतये नमः सर्वसिद्धि प्रसादफल सिद्ध्यर्थे अक्षतभुजांगरीसे ओम श्री महादेवी विद्महे षोडभक्ति धीमहि अखिलांडकोटि ब्रह्मांड नायकी कालरात्रिगामि कालिमगेश्वरींबिका नमो नमः पेच्यंबिका नमो नमः पेच्यंबिकागे महाकलशनिध्यामि आवाहयामि आवाहनस्तावण सन्निधान संयोदन निर्बंधन कुंडल महाकालत्रिः देवसुताय नमो नमः ओम जातवेदशेषनव वशमराधि यथोनितः निवेदः शनस्पसरि दुर्खानि विश्व नावेव सिन्नं दुरिधाग्निः कात्यायनाय विद्महे कन्याकुमारी स धीमहि तन्नो पेच्यंबिका महाकलशे प्रोक्ष्य कवसमन्त्रे नवकुण्डस्य महादेवताभ्यो आस्थापन सन्निधान संयोदन निर्बन्धन महाकालत्रिः देवसुताय नमो नमः त्रिशूलमुद्रां समर्पयामि गड्ढमुद्रां समर्पयामि मान्मुद्रां समर्पयामि अंकुशभाषांकुशमुद्रां समर्पयामि अंबिकाय त्रिशूलमुद्रां समर्पयामि महादेवताभ्यो ब्रह्मकुलराक्षस्यंबिका नमो नमः वाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि स्नानानन्तरं समर्पयामि वस्त्रातकं समर्पयामि पुष्पैः पूजयामि आदाशक्ति नमः अनन्दासनाय नमः धर्मासनाय नमः आदिगुरुमान्य नमः आदिवराहिन्ये नमः महादेवसुताय नाराविध परिमलमन्त्र पुष्पाञ्जलिं समर्पयामि समर्पोपचारां समर्पयामि ओम सत्यो जातं प्रबध्यामि सत्य जाताय वे नमो नमः भवे भवे नादि भवे भवोस्तमा भगवत्पवाय नमः वामदेवाय नमः
श्रेष्ठाद स्वामी देवता मध्य कलशे निध्यामि आवागन स्थापन संविधान संयोजन निर्बंधन कुंडल महाकालत्रिः देवसुताय नमो नमः वामाय नमः ओम ज्येष्ठाय नमः ओम गालाय नमः ओम रुद्राय ओम महादेवसुताय नमः अनुकूल सिद्ध्यर्थ पूजां करिषे पारयडि सुडलै माड स्वामी देवता पात्यं समर्पयामि पारयडि सुडलै माड स्वामी देवता अर्घ्यं समर्पयामि पारयडि सुडलै माड स्वामी देवता महादेवताभ्य वस्त्रार्थकं सर्वे पारयडि सुडलै माड स्वामी देवताभ्य नमः अनुकूल्य प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि समर्प पूजारां समर्पयामि ओम सत्योजातमूर्तये नमो नमः रुद्राय नीलकण्ठाय मूर्तं जगाय सर्वेश्वरां समर्प्य महादेवताभ्य नमः ईशानमूर्तिदेवताभ्य नमः अनुकूलसिद्ध्यर्थ पूजां करिषे अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकि कालरात्रिगामिनि कालिके श्रीम्बिका नमो नमः इष्टदेवताभ्य नमः कुलदेवताभ्य नमः अन्नी आत्मदेवताभ्य नमः शीलैकारी अंबिका नमो नमः शीलैकारी अंबिकाय महाकलशनिध्यामि आवागन नमो नमः ईशानमूर्तिदेवताभ्य नमः महाकलशनिध्यामि आवागन स्थापन सन्निधान संयोजन निर्वंदन कुंडल महाकालत्रिः देवसुताय नमो नमः गर्भस्वामी देवताभ्य नमः आधार पीठ देवताभ्य नमो नमः अनुकूल सिद्ध्यर्थ गंधस्तोपरि हरिद्रा कुंकुमं समर्पयामि समर्प पूजारां समर्प्य महादेवताभ्य नमः खावल देवताभ्य नमो नमः वीरमुनि स्वामिन्ये नमो नमः वीरमुनि स्वामिनाः महाकलशनिध्यामि आवाहयामि आसनं समर्प्य आवाहन स्थापन सन्निधान संयोजन निर्बन्धन महाकालत्रिः देवसुताय नमो नमः सर्वसिद्धि प्रसाद सिद्ध्यर्थ पूजां करिषे ओम वामाय नमः ओम ज्येष्ठाय नमः ओम गालाय नमः ओम रुद्राय नमः ओम गणविहरण्य नमः ओम बलविहरण्य नमः ओम बलाय नमः ओम बलप्रदमनाय नमः ईशानभूतदमनाय नमः ओम मनोन्मनाय नमः ओम सर्वसिद्धिरूपाय नमः ओम अघोरकृताय नमः वामदेवकृताय नमः ओम गणमाडदेवतं महाकारुण्यं पारयडि सुडलै माडरूपकं महारूपगस्तकं सर्वरूप देवतं ஈசாகுபலகன்னியர்கள் தாலாட்ட வெங்கல பொம்பையிலே விளையாடும் பார்வதியாக தாரகாபுரம் கிராமத்தில் உன்னுடைய மகன் வாசலில் பாறையடி சுடலை மாட சுவாமியினுடைய வாசலில் அம்மாவாக கொடிவிருந்து உடை விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுப்ப அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே தன்ன தன்ன தந்தன தவிலோள் நீ முள்ளங்கிட பேச்சியம்மா நீ வருவாய் கண்ண கண்ண கங்கன தவிலோள் நீ முள்ளங்கிட பிரம்மராட்சி நீ வருவாய் கள்ளர் கோலம் தலை திட எழில் வட்டி ஊட்டனே எழுந்தனல் துர்க்கையரே பாகரி துர்க்கணி வாரணி காமாட்சி ஜய ஜய பாலா சாமுண்டேஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி தாரகாபுரம் கிராமத்தில் பாறையடி சுடலை மாட சுவாமி வாசலிலே கேட்டி பிரம்மராட்சிதை சிலைக்காரி அம்மனுமாய் இறந்தருள தேவி அம்மா இடத்தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடு
மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்குச பாசாங்குசமும் கரம்பவில்லும் அங்கெயிர் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே நமக்கு நம்மையை தொழுவாருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே நமக்கு மகாதேவதாத்திரமாக கற்பூர நீராஜனதீபம் ஏவம் வேத யோபாமாகதனம் வேத செம்பு குடமோ, ஏன்னா இது ஆதி காலத்துல மண்பாண்டத்துல மண்கலையத்துல தான் நம்ம சோறெல்லாம் பொங்கியிருக்கோம். அந்த மண்பாண்டத்துல சுவாமிக்கு கும்பம் ஏற்றக்கூடிய நிகழ்வு. ஏன்னா ஆதி காலத்துல உள்ளது அந்த மண்பாண்டம் தான். அந்த மண்பாண்டத்துல சுவாமியுடைய உடம்பாக பாவித்து நீங்க கொண்டு வரக்கூடிய தீர்த்தங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமிக்கு நம்ம உடம்புல எப்படி ரத்தம் ஓடுதோ அதுதான் சுவாமிக்கு ரத்தம். நீங்க கொண்டு வரக்கூடிய தீர்த்தங்கள் தான். அந்த தீர்த்தத்தை உள்ள அடைச்சாச்சு. சுவாமிக்கு அத்தர், அந்த பொண்ணுக்கு ஜவ்வாது, கலப, கஸ்தூரிகள், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் என்ன அப்படின்னா சக்திகளை இருக்கக்கூடிய பொருட்கள். அதனால தான் அந்த மூலிகைகளை திரிச்சு ஜாதிக்காய், ஜாதி பித்திரி இதெல்லாம் உள்ள போடுதோம். போட்ட உடனே சுவாமியுடைய உடம்பு குடமாக பாவிக்கப்பட்டது. இந்த நூல் சுத்தி இருக்கிறதா எதற்கு அப்படின்னா, நம்ம உடம்புல 4444 நாடி நரம்பு ஓடுது. அந்த நாடி நரம்புகள் எல்லாம் நூலாக பாவித்து அது வண்ண வண்ண கலர் நூலாக அந்த சுவாமிக்கு பாவனம் செய்யப்பட்டு மேலே மாவிளை வச்சாச்சு, ஒரு தேங்காய் வச்சாச்சு. மாவிளை நமக்கெல்லாம் எப்படி முடி இருக்கின்றதோ சுவாமிக்கு அதுதான் சிகை. மேலே வைக்கப்பட்டுள்ள தேங்காய் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் எப்படி தலை இருக்கின்றதோ அதே மாதிரி தான் சுவாமிக்கு அதுதான் தலை. இந்த ஆகர்ஷணங்கள் எல்லாம் ஆகி அதில் மேலே ஒரு தெற்பை கூர்ச்சம் வச்சிருப்போம் பாருங்க. எதற்கு அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் எல்லாம் சுவாமி அந்த தெற்பை கீரை மூலமாக உள்ள போகும். ஏன்னா ஒரு மின்சாரத்தின் மூலமாக எப்படி இந்த உயர்ல போய் டியூப்லைட் எரியுதோ அதே மாதிரி தான் கடத்தல் சக்தி உள்ளது அந்த தெற்பை. அதனால தான் யாகசாலை முன்னால உட்கார்ந்தா எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. நம்ம பேசக்கூடிய சொற்கள் எல்லாம் அந்த கும்பத்துக்கு போகும், சுவாமிக்கு போகும். அதனால வருஷம் நம்ம யாகசாலையில் உட்காரணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சிவாலயத்தில் போய் உட்கார்ந்தோம்னா இப்படி எல்லாருமே பார்க்க முடியாது. நம்ம குடும்பத்து கோவில், நம்ம வரிக்கார கோவில், இன்னைக்கு பொதுமக்கள்லாம் வந்திருக்கோம். யாகசாலை இந்த பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு இந்த பொருட்கள் போடக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கின்றது. இந்த யாகசாலையை நம்ம பார்த்தாலே போதும். இதில் உண்டான அந்த 108 மூலிகைகளை யாகசாலைகளை சமர்ப்பணம் செய்தாலே போதும். நம்மளெல்லாம் நினைத்த காரியங்கள் நடக்கும். உடம்புல நோக்கெல்லாம் எங்கள் ஆழ்வாக்குறிச்சியிலிருந்து போன வாட்டிலாம் வந்தாங்க. அவங்களுக்கு சுவாமி கையால் கனி வாங்கி இன்னைக்கு 3 பேருக்கு திருமண காரியமும் நடந்திருக்கின்றது. ஏகப்பட்ட விசேஷங்கள் நடந்திருக்கின்றது. பாறையடி சுடலைமாட சுவாமி, இந்த யூடியூப்பை எடுத்தாலே போதும், பாறையடி சுடலைமாட சுவாமியினுடைய அந்த ஆகர்ஷணம் எல்லா பக்கமும் திருவருள் பெற்று கொண்டிருக்கின்றது. ஐயா வாசல்ல அந்த சாம கொடையில் அவர் காட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த அவருடைய சொரூபத்தை பார்த்தாலே வேற எங்கேயும் காண முடியாது. அப்பேற்பட்ட சொரூபத்தில் பாறையடி மாடனாக, சுடலை மாடனாக நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். பொறுமை காத்த தெய்வம். நாமெல்லாம் என்ன பண்ணணும், மனதார பிரார்த்தனை பண்ணி, ஐயா எனக்கு என் பிள்ளைக்கு கல்வி ஞானம் வேணும், என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, நீயே குழந்தையா பிறக்கணும், ஐயா திருமணமாகாத அன்பருக்கெல்லாம் திருமணமாகணும், குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு நல்ல உட்கார்ந்துருக்க அன்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். மனதார பிரார்த்தனை பண்ணாதான் இறைவனிடத்துல போய் சேரும். நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு சாமி எனக்கு அதை செய்யலை எதை செய்யலைன்னு சொல்லக்கூடாது. அவருடைய வாசல்ல அவரை கல்கொள்ளா அந்த காட்சியை பார்க்கணும். ஒரு கொடை விழா அப்படின்னா அவருக்கு ஒரு திரு கல்யாண நாள். அவர் எப்படி எதிர்பார்ப்பார் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளெல்லாம் வரணும், சந்தோஷமா அவர் பார்க்கணும் அப்படின்னு அந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியான ஆலயம். இன்னைக்கு 11 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் பெரிய ஒரு பெருங்காரியம். ஏன்னா 11 வருஷம் வெற்றிகரமாக கடந்தாச்சு. அடுத்த வருஷம் 12வது ஆண்டு
சுவாமிக்கு சங்காபிஷேகம்லாம் நடைபெற்று தொடர்ந்து அடுத்தால மகா கும்பாபிஷேகம்லாம் நடைபெற இருக்கின்றது. இதற்கெல்லாம் சுவாமியினுடைய கடைக்கண் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த குடும்பத்தார்கள் எல்லோரும் தலை துவங்க வேண்டும். முள்ளும் முறியாமல் முடிந்த பூ வாடாமல் பட்டியெல்லாம் பெருகி பால்பானை பொங்க வேண்டும். தலைமுறையாக பாறையடி சுடலை மாட சுவாமிக்கு நாம் எல்லாம் இந்த பணிவடை செஞ்சாலே போதும். அவர் நம்ம காரியத்தை எல்லாம் கண்டிப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வருஷம் நம்ம என்னென்ன வேண்டுதமோ எல்லா நிகழ்வும் எல்லா காரியங்களும் எல்லோருக்கும் நடைபெறும். தேக திறத்தோடு செய்யும் தொழில்கள் செழிப்போடு முன்னேற்றத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு செல்வாக்கு கொடுக்கக்கூடியவர். வாக்கிட்டால் தப்பாது, வரம் கொடுத்தால் பொய்க்காது பாறையடி சுடலை. அதனால தான் அவர் அந்த கப்பறையில் விபூதி எடுத்து கொடுத்து இதுதான் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம கோவிலில் அது தீர்க்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 150 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஆவணி கடைசி வெள்ளி எங்கே இருந்தாலும் சரி தான். எதுக்கு ஓடி வரோம் அப்படின்னா எனக்கும் சுவாமி நிறைய நன்மையை பண்ணியிருக்கார். ஏன்னா வருஷம் அவர் வாசலில் நான் வந்துட்டு இருக்க எங்களுடைய குடும்பமும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய குடும்பங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் அவர்கிட்ட கேட்கறது பூராமே நல்ல விஷயமா நம்ம கேட்கணும். ஐயாவுடைய வாசலில் அவரை வந்து பார்த்தாலே ஆனந்த கண்ணீர் தானாக வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு தெய்வமாக பாறையடி சுடலை விளங்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கெல்லாம் நாங்கள் வந்து யாகம் செய்யறதுக்கு வந்து பெரிய ஒரு கொடுப்பனை. இந்த தலைமுறையில் இவருக்கு ஒரு பிறவியில் இப்படி ஒரு நம்ம ஒரு விசேஷம் செய்யக்கூடிய தன்மை நமக்கெல்லாம் வந்திருக்கு. நாமெல்லாம் மனித ஜென்மங்கள். ஏன்னா இந்த மனிதனாக பிறந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். அது நம்ம பாறையடி சுடலை கோவிலை இவ்வளோ பெருசாக கெட்டி அமைச்சு நம்ம குடும்பத்துக்காரங்கெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து நம்ம பண்ணுதோம் அப்படின்னா இது யாரும் இல்லை, அவரோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே வந்து உட்கார முடியும். அதனால் இந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் எல்லோருக்கும் இருக்கின்றது. எல்லாருக்கும் இந்த சாமி அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நமது இந்திராணி அம்மா பாலு அண்ணா அவர்கள் மிகவும் சிறந்த முறையிலே ஒவ்வொரு நாளும் கோவிலை பற்றி ஆழ்வாக்குறிச்சிக்கு வந்தால் பேசாத நாள் கிடையாது. அதனால் பாறையடி சுடலை மாட சுவாமியினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டாக உங்களுடைய பரம்பரைகள் எல்லாம் கல்லர்குல தொண்டைமான் சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் இந்த கொடையை சிறப்பித்து அந்த பாறையடியானுடைய அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார். இப்பொழுது யாகசால பூஜையாக நடைபெற்று வருகின்றது. அப்படி வரிசையாக வந்து நம்ம மருளாடி பாலாண்ணா அவர்களிடம் பொரிய வாங்கி உங்கள் பிரார்த்தனையை நினச்சி இந்த யாகசாலையில் வரிசையாக போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நீங்கள் கொஞ்சம் அப்படி ஓரமாக உட்காந்தீங்கன்னா அப்படி வரிசையாக வந்து ஆட்கள் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் உட்காந்துருக்க ஆள் போட்டுகிட்டே இருங்க. பாணி வாசிங்க. ஓம் கணாநாஹம் த்வா கணபதிகம் கவாமஹே கவிங்க விநாவரஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரீமன் நூதவே சீதக்னி ஸ்வாஹா. அப்படி எந்திரிச்சு வாங்க. எந்திரிச்சு வரிசையாக வந்து கையில் வாங்கி பிரார்த்தனை பண்ணி உள்ள போடுங்க. கணாநாஹம் த்வா கணபதிகம் கவாமஹம் பிரம்மணஸ்பதான ஸ்ரீமன் நூதவே சீதக்னி ஸ்வாஹா ஸ்வாஹா. கணாநாஹம் த்வா கணபதிகம் கவாமஹே கவிங்க விநாவரஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரீமன் நூதவே சீதக்னி ஸ்வாஹா ஸ்வாஹா. கணாநாஹம் த்வா கணபதிகம் கவாமஹே கவிங்க விநாவரஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரீமன் நூதவே சீதக்னி ஸ்வாஹா ஸ்வாஹா. கணாநாஹம் த்வா கணபதிகம் கவாமஹே கவிங்க விநாவரஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரீமன் நூதவே சீதக்னி ஸ்வாஹா ஸ்வாஹா. கணாநாஹம் த்வா கணபதிகம் கவாமஹே கவிங்க விநாவரஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரீமன் நூதவே சீதக்னி ஸ்வாஹா ஸ்வாஹா. கணாநாஹம் த்வா கணபதிகம் கவாமஹே கவிங்க விநாவரஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரீமன் நூதவே சீதக்னி ஸ்வாஹா ஸ்வாஹா. கணாநாஹம் த்வா கணபதிகம் கவாமஹே கவிங்க விநாவரஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரீமன் நூதவே சீதக்னி ஸ்வாஹா ஸ்வாஹா. கணாநாஹம் த்வா கணபதிகம் கவாமஹே கவிங்க விநாவரஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரீமன் நூதவே சீதக்னி ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் பிரபகாய ஸ்வாஹா ஏகதந்தாய ஸ்வாஹா கவிகாய ஸ்வாஹா கஜகண்டிகாய ஸ்வாஹா லம்போதராய ஸ்வாஹா விகடாய ஸ்வாஹா உத்தராஜாய ஸ்வாஹா விநாயகாய ஸ்வாஹா ஓமஹேதுவே ஸ்வாஹா கணாதிஸ்யாய ஸ்வாஹா பாலகந்தரமூர்த்தகே ஸ்வாஹா ஹேரம்பாய ஸ்வாஹா ஸ்கந்தபூர்வஜாய ஸ்வாஹா மகாகணபதகே பிரார்த்தன தேவதாப்ய வரவர சர்வஜகணமே மங்கள விநாயக மூர்த்தகே வரவர சர்வஜகணமே வசவசவனாய ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ மகாதேவி சப்தமே சோபவதி தீமஹே தன்னோ மகாதேவி பிரியா நமோ நம அனுகூல சித்யர்த்த பூஜாம் கணேசே சிவதமே விருத்தம் சர்வகல்யாணமூர்த்தி வரசிகமலகத்தம் மூசிகம் மோதகேன பரமவசனபாலா தியானலம்போதனந்தம் மம கிருதயவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி ஸ்வாஹா ஸ்வாஹா. சிவதமே விருத்தம் சர்வகல்யாணமூர்த்தி வரசிகமலகத்தம் மூசிகம் மோதகேன பரமவசனபாலா தியானலம்போதனந்தம் மம கிருதயவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி
स्वाहा स्वाहा शिवदने वृत्तं सर्वकल्याणमूर्तिं रसकमलगत्तं सौभिकं मोदकेन परमपदपादा ध्यानरम्बोधरं मम कृतकनिवासं श्रीगणेशं नमामि वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्ये सर्वदा स्वाहा स्वाहा वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्ये सर्वदा स्वाहा स्वाहा वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्ये सर्वदा स्वाहा वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा स्वाहा वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा स्वाहा हदाशक्ति स्वानन्दासनाय स्वाहा धर्मासनाय स्वाहा दिगुर्वाण्ये स्वाहा अधिवराहिण्ये स्वाहा महादेवताभ्यो मंगल महागणपतये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गं गणपतये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गं गणपतये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गं गणपतये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गं गणपतये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गं गणपतये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गं गणपतये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गं गणपतये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गं गणपतये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गं गणपतये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा नमो व्रातपतये नमो गणपतये नमो प्रवर्तपतये नमो नमस्तेऽस्तु ब्रह्मोदाय गणन्दाय विघ्नविनाशन्ये श्रीमुक्ताय श्रीवरदमूर्तये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा नमो व्रातपतये नमो गणपतये नमो प्रवर्तपतये नमो नमस्तेऽस्तु ब्रह्मोदाय एकदन्ताय विघ्नविनाशन्ये शिवसुदाय श्रीवरदमूर्तये परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा स्वाहा नमो व्रातपतये नमो गणपतये नमो प्रवर्तपतये नमो नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशकाय स्वाहा धूमहेतवे स्वाहा घटाधिस्याय स्वाहा बालचन्द्रमूर्तये स्वाहा मङ्गलविनायकमूर्तये तन्नमं या देवी सर्वभूतेषु महालक्ष्मी रूपेण समस्थिता नमस्ते 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 नमो नमस्ते आकर्षण आकर्षण देवताभ्य परवल सर्वदेव वसम्मसमनाय स्वाहा ओम घोरेभ्य घोरेभ्यः सर्वेभ्य सर्वेभ्य ओम श्री दुर्गारमण हण्डमाण रुद्रमाण महामाण देवताभ्य पारयणि सडलयमाण स्वामी देवता औषध स्वाहा 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 पारयणि सुरनयमाण स्वामिनः परवल सर्वजनमे वसम्मसमनाय स्वाहा पारयणि यत्र